வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கான எக்ஸாம்பிள். இதில் எம்ப்ளாயிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது கீழே வந்து நேம், ஜெண்டர், ஏஜ், சேலரி அப்படின்ற மெம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு ஈவன்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கு விஜய் மேல் 23 45,000 அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணியிருக்கோம். அதை கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் டாட் நேம், ஈவன் டாட் ஜெண்டர், ஈவன் டாட் ஏஜ், ஈவன் டாட் சேலரி அப்படின்ற மாதிரி வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்குறப்ப ஓகே, ஈவன் எம்ப்ளாயி டீட்டெயில், நேம் வந்து விஜய், ஜெண்டர் மேல், ஏஜ் 23 அண்ட் 45,000 ஃபார் சேலரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதில் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாயிக்கு இந்த இடத்துல அட்ரஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அட்ரஸ் வந்து என்னென்னவா இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்ட் அட்ரஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு டோர் நம்பர், நான் டோர் நம்பரை கேரக்டரில் கொடுத்துக்கிறேன். கேரக்டர் டோர் நம்பர் ஒரு 20. ஓகே, அடுத்து கேரக்டர் ஏரியா, இது ஒரு 100. அடுத்து லாங்கில் பின் நம்பர். ஓகே, இந்த அட்ரஸை நான் வந்து இந்த எம்ப்ளாயிக்குள்ளே நான் கால் பண்ணுறேன். எப்படி கொடுக்குறேன்னா ஸ்ட்ரக்ட் அட்ரஸ் ஏ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இங்கே ஸ்ட்ரக்ட் அட்ரஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பருக்கு 2/351 கமா, ஏரியாவுக்கு சென்னை கமா, லாங்க்கு 60037. ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இப்போ அட்ரஸுக்கு நான் வேல்யூஸை அசைன் பண்ணிட்டேன். ஓகே, இதை வந்து நான் வந்து எங்கள் ஏஜுக்கு அப்புறம் இருக்குது. ஸோ அந்த ஏஜுக்கு அப்புறம் நான் இதை உள்ளே கால் பண்ணுறேன். இந்த ஏவை இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி டிஸ்பிளேயில் கொண்டு வருது? இப்போ ஸ்ட்ரக்சருக்கு தனியாக வந்து கொடுத்தாச்சு, அதை நெஸ்டட் ஸ்ட்ரக்சருங்கிற ஃபார்மட்டுக்கு உள்ள வேரியபிளையும் அசைன் பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம டிஸ்பிளேயில் கொண்டு வருது அப்படின்னு பார்ப்போம். printf இங்கே டோர் நம்பர். ஓகே, %s ஏன்னா கேரக்டரில் தான் கொடுத்துருக்கேன் கமா, ஈவன் டாட் ஏ டாட் டோர் நம்பர். ஓகே, ஜென்ரலாக எப்படி கொடுத்துருக்கோம், ஈவன் டாட் நேம் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக வேரியபிள் கொடுத்துருக்கோம். இது இன்னொரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கனால ஈவன் அதோட வேரியபிள் அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு இதவே ஏரியாவுக்கும் கால் பண்ணிடுவோம். ஏரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பின் நம்பர். இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக லாங்குங்கனால எல்டி, இங்கேயும் பின் நம்பர். ஓகே, ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஏதோ எரர் வருது. ஐ திங்க் இந்த இடத்துல செமிகோலன் போடலை. ஓகே ஓகே, ஸோ டோர் நம்பர், ஏரியா, சென்னை சம்திங் ஒரே லைனில் வருது. நான் /n போடாததுனால நான் அதை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். /n, இங்கேயும் /n அண்ட் /n. ஸோ ரன் பண்ணுறேன். ஓகே, நேம் விஜய், ஜெண்டர் மேல், ஏஜ் வந்து 23, டோர் நம்பர் 2/351, ஏரியா சென்னை, பின்கோட் அண்ட் சேலரி எல்லாமே கிளியராக வந்திருக்கு. ஓகே, ஸோ இது நெஸ்டட் ஸ்ட்ரக்சருக்கான கான்செப்ட். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம்.
அண்டு இதுவே வந்துட்டு e1 டாட் a டாட் டோர் நம்பர். ஸோ இப்படி வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து 3/251 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் நாம் அசைன் பண்ண முடியும். ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் டைரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங் காப்பியில் தான் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் காப்பி இப்படி கொடுத்தும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா 3/251 தான் நம்ம கொடுத்தோம், அதுதான் வருது. ஓகே, இப்படியும் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் நம்ம ஏங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். இதே வந்து A1 நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இங்கே A1 மாற்றணும், இது ரைட்டு. ஆனால் இங்கே A1 மாற்றணுமானா கண்டிப்பாக இல்லை. இங்கே A1 வந்து ஏக்கு அசைன் ஆகும். அதனால் நான் இங்கே ஏன்னு தான் யூஸ் பண்ணி ஆகணும். A டாட் டோர் நம்பர் அப்படி தான் கொடுத்தாகணும். A டாட் ஏரியா, A டாட் பின், இந்த மாதிரி தான் நம்மளால் கொடுக்க முடியும். இங்கே A1 டாட் டோர் நம்பர் அப்படின்னு சொன்னால் இது அக்செப்ட் பண்ணாது. ஓகே, கண்டிப்பாக அது கான்செப்டாக இல்லை. இப்போ அவுட்புட் அதே அவுட்புட் கிடைக்கிது. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.